கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேத வசனம் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இந்த காலங்களில் போர் கப்பல்களை கோடிக்கணக்கான செலவில் கட்டுகிறார்கள். பயங்கரமான இந்த நாசக்கலம் ஒன்றிற்கு இத்தனை கோடியா? ஒரு மனிதனிடம் 7 போர்க்கப்பல்கள் இருந்தன. அதன் உடைமையாளன் ஒரு சாமானியன் அல்லன், பெரிய தழக்கர்த்தன், மதப்பற்றில் மூர்க்க வெறி கொண்டவன். அவன் பெயர் நாடு நகரங்களை நடுங்க பண்ணிற்று. கிறிஸ்தவ தொண்டர் பலர் அவன் கையால் மாண்டனர். அவன் பெயர் யாது? சவுல். அவனின் அபூர்வமான 7 போர்க்கப்பல்கள் யாவை? அக்கப்பல்களின் பெயர்கள் வினோதமானவை. முதலாவது கப்பல் சடங்காச்சார பெருமையாகிய கப்பல். இரண்டாவது குல பெருமையாகிய கப்பல். மூன்றாவது கோத்திர பெருமையாகிய கப்பல். நான்காவது ஜாதி பெருமையாகிய கப்பல். ஐந்தாவது மத பெருமையாகிய கப்பல். ஆறாவது குருட்டு வைராக்கிய பெருமையாகிய கப்பல். ஏழாவது சுயநீதி பெருமையாகிய கப்பல். இப்பயங்கரமான கொடுங்கப்பல்களில் ஏறிக்கொண்டு வலிமை வாய்ந்த தளக்கர்த்தனான சவுல் தமஸ்குவில் உள்ள கிறிஸ்தவ கோட்டைகளை நிர்மூலமாக்க புறப்பட்டான். ஆசாரியர்களின் ஆயுத சாலையில் ஆயத்தம் செய்யப்பட்ட பூதாகாரமான பீரங்கிகளை ஏற்றி கொண்டு சென்றான். நற்கீர்த்தி வாய்ந்த நற்செய்தி கப்பலில் ஏறி வந்த நசரனாகிய இயேசுவாம் தளக்கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டார். மீட்பு என்னும் மாபெரும் பீரங்கியில் மானிட அன்பு என்னும் வல்ல குண்டை திணித்து அவனை சுட்டார். 7 கப்பல்களும் சின்னா பின்னமாகி தீப்பிடித்து மூழ்கின. புகை மிகுதியால் அவனுடைய கண்கள் இருண்டு போயின. இயேசுவின் கைதியாக அடைக்கப்பட்டான். இயேசு கிறிஸ்து அவனுக்கு உயிர் பிச்சை தந்தார். பவுலாக மாறினான். தம் சேவகத்தில் சேவை செய்ய சேர்த்து கொண்டார். ஆச்சரியமான மிகப்பெரிய காரியங்களை நடப்பித்தான். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நாமும் பெருமை உள்ளவர்களாயிராமல் தாழ்மை உள்ளவர்களாய் இருப்போம். ஏனென்றால் தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொருவரும் தாழ்மை உள்ளவர்களாய் வாழ உதவி செய்யுங்க. உம்முடைய தாழ்மை எங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டும் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.